என்ன மாதிரியான மெசேஜஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்ன்றதை பற்றி. ஓகே, ரேண்டம் மெசேஜஸ் இன்றைக்கி பார்க்கலாம். என்ன மாதிரியான மெசேஜஸ் தெரிஞ்சுக்கலாம்ன்றதை பற்றி. ஏன்னா என்ன டாப்பிக்கில் பண்ணுறதுன்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. 2-3 டாபிக்ஸ் மைண்டில் வந்தது. இருந்தாலும் ஓகே, இன்றைக்கி ஒரு ரேண்டம் மெசேஜஸ் பண்ணிடலாம். ஓகே, two messages. Okay. Okay. Pile எப்படி அதே மாதிரி வந்திருக்கு. Okay. 4 messages, 3 or 4. Oh my gosh. Okay, நான் அப்படியே வைக்கிறேன் இந்த மெசேஜஸை. Pile 1 ஒரே ஒரு சிட் வந்திருக்கு உங்களுக்கு. Pile 2 messages. Pile 3 4 messages. Okay, ஓகே, pile 1 உங்களுக்கான மெசேஜஸ் பார்ப்போம். ஹெல்த் pile 1 உங்களுக்கான மெசேஜ் ஹெல்த்னு வந்திருக்கு. ஹெல்த்னா ஒன்லி பாடி சம்மந்தப்பட்டது மட்டும் கிடையாது. உங்களுடைய மைண்ட், உங்களுடைய சோல், உங்களுடைய இன்னர் செல்ஃப் எல்லாத்துக்குமே சேர்ந்த மாதிரியான ஒரு மெசேஜாக இருக்கலாம். என்ன மெசேஜ் சொல்ல வராங்கன்றது பார்ப்போம். ஓகே, reverse. No. பாயில ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அதை தான் யோசிச்சுட்டே இருக்கேன் நான் ரொம்ப நேரமா. என்ன விஷயம் சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். சேம் கார்டு, இந்த கார்டு வந்தது திரும்ப வருது. சம்டைம்ஸ் நான் கார்டு ஜஸ்ட்டு உடனே எடுக்க மாட்டேன். அந்த கார்டு திரும்ப வந்தால் தான் நான் எடுப்பேன் நான் சம்டைம்ஸ். பாயில் 1 எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிளியராக பார்க்க வேண்டியிருக்கு. மேபி ரிலேட்டட் என்னன்னா ஃப்ரெண்ட்ஷிப்
நார்மலி ரிலேட்டட். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு என்ன மாதிரியான ஃப்ரெண்ட்ஷிப் அது உங்களுக்கு தெரியும். ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அதனால உங்களுடைய மைண்ட், பாடி, சோல் சம்டைம்ஸ் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு பாண்டிங்னால நிறைய ஸ்ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி இருக்கு. உங்களுடைய க்ரோத்தில் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுற மாதிரி இருக்கு இந்த ஒரு விஷயத்தினால. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரியான ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு. உங்களுடைய க்ரோத், உங்களுடைய ஃப்யூச்சர் பிளான்ஸ், உங்களுடைய ட்ரீம்ஸ்க்கு ஒரு ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்குது சில விஷயங்கள். அதனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் நீங்கள் தப்பான விஷயம் நான் சொல்ல முடியாது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தப்பான ஒரு விதம்னு நான் சொல்ல முடியாது. பர்சனாக இருக்கலாம், விதமாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த விஷயத்தில் சில நேரத்தில் பார்க்க மாட்டீங்க. நீங்கள் சரியாக சில விஷயங்கள் பார்த்தும் பார்க்காத மாதிரி சில விஷயம் இக்னோர் பண்ணுற மாதிரி இருக்கு. சில பேருக்கு ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி ஃப்ரெண்டாக இருந்துட்டு ரிலேஷன்ஷிப்பில் வந்துருக்கலாம் சில பேர். உங்களை கண்ணை மறைக்கிற மாதிரி இருக்குது. சம்டைம்ஸ் சில விஷயங்கள் நீங்கள் கிளியராக பார்க்க மாட்டேங்கிறீங்க. உங்களுடைய யோசிக்கிற அந்த விஷயத்த கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிடுறீங்க. அந்த நேரத்தில் மயங்குற மாதிரி இருக்குது. அந்த ஒரு விஷயத்தில் மயங்குற மாதிரி இருக்குது. இதனால் நீங்கள் சம்டைம்ஸ் சில விஷயங்கள் அதிகமாக கோட்டை விட்டுட்டு அதுக்கப்புறமா யோசிக்கிற மாதிரி இருக்குது. அது ஏதோ சொல்லுவாங்க மதி மயங்கும் சொல்லிட்டு ஏதோ ஒன்று சம்திங்ஸ். அதனால் நீங்கள் உங்களுடைய க்ரோத், உங்களோட ஃபினான்ஷியல் விஷயத்தில் சம்டைம்ஸ் சில விஷயங்களை நீங்கள் வந்துட்டு லாஸ் ஆகிற மாதிரி இருக்குது. லைக் சில பேர் வந்துட்டு காதலுக்கு மரியாதைன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்க்கு மரியாதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஒரு ஓன் க்ரோத்காக நீங்கள் பார்க்க சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சும் சில விஷயங்களை அவாய்ட் பண்ணுறீங்க, இக்னோர் பண்ணுறீங்க. இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருக்குது. உங்களுடைய அட்வைஸ் என்னன்னு பார்க்கலாம். உங்களுக்கான அட்வைஸ் pile 1க்கான அட்வைஸ். ஓகே, இன்னும் எனக்கு ஓரளவுக்கு தான் இந்த மெசேஜ் எனக்கு புரிஞ்சிருக்கு. மெடிடேஷன் கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். மெடிடேஷன் காலையிலையோ நைட்லேயோ உங்களுக்கு எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ கொஞ்சம் நேரம் ஒரு 5 minutes கொஞ்சம் கண்ணை மூடிட்டு ஒரு ப்ராப்பராக நீங்கள் அதுவாக மெடிடேஷன் பண்ணணும்னு இல்லை. ஜஸ்ட் கண்ணை மூடிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு காம் மைண்டாக வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். லைட்டில் படுக்கிறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் பண்ணலாம் இந்த மாதிரியான விஷயங்கள். சில பேர் எக்ஸசைஸ் மஸ்ட் பண்ணால் ஓகே, நல்லது. 3 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது. 333 அடிக்கடி பார்க்குறவங்களா இருக்கலாம். 333ன்றது எங்கே பார்த்தாலுமே 3333 33ன்னுட்டு நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எந்த ஒரு அதிகமாக ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தான் இருக்குது. ஒரு ஃப்ரெண்ட், நீங்கள் யார் ஃப்ரெண்டாக நினைக்கிறீங்களோ ஒரு பர்சனாக இருக்கலாம். நீங்கள் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க அந்த ஒரு விஷயத்துக்காக. நீங்கள் செகண்ட் டைம் திரும்ப எனக்கு இந்த கார்டு தான் வந்திருக்கு. எனக்கு நான் பார்த்தேன் பாட்டமில் திரும்ப இதே தான் வந்திருக்கு. அந்த ஒரு
விஷயம், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி ஏதோ ரிலேஷன்ஷிப், அந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் எது வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க. என்ன வித யார் வேணாலும் நீங்கள் எதிர்க்கவும் ரெடியாக ஆகுறீங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக. இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு தவறாக தெரியல, ஆனால் நீங்கள் வந்துட்டு அதில் அதிகமாக மூழ்கி போகிற மாதிரி தெரியுது. சில விஷயங்கள் நீங்கள் உங்களுக்கான விஷயங்கள்ல நீங்கள் வந்துட்டு கவனம் கொஞ்சம் குறைக்கிற மாதிரி இருக்கு இந்த ஒரு டாபிக் வரும்போது. ஆமாம், ஓகே. ஃபைனல் மெசேஜ் ஒன்று பார்த்துடலாமா? ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. மேபி சில பேர் வந்துட்டு உங்களுக்கான ஏதோ ஒரு ஒர்க் பிளேஸில் எதனா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட தான் நீங்கள் அதிகமாக பழகிற மாதிரி இருக்கலாம். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தான், தவறான விதம் எதுவுமே கிடையாது. ஆனால் நீங்கள் அதில் வந்துட்டு உங்களுக்கான சில விஷயங்களை வந்துட்டு நீங்கள் இக்னோர் பண்ணுற மாதிரி இருக்குது. சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃப்ரெண்ட்ஷிப் காப்பாற்றணும், அந்த ஒரு பாண்டிங் காப்பாற்றணுன்றதுக்காகவே நீங்கள் வந்துட்டு நிறைய விஷயம் பண்ணுற மாதிரி இருக்குது. முட்டாளாகிறீங்க. சாரி, நான் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு, முட்டாளாகிறீங்க. நீங்கள் தெரிஞ்சே முட்டாளாகிறீங்க. அது ஒரு மயக்கம் மாதிரி, அந்த மாதிரி இருந்துட்டு நீங்கள் முட்டாளாகிறீங்க அந்த இடத்துல. ஃபைனல் ரைட். நிறைய விஷயங்களை நீங்களே வந்துட்டு பிளாக் பண்ணுறீங்க. திரும்பவும் ஃப்ரெண்ட்ஷிப் தவறான ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது, தவறான பர்சனும் கிடையாது, தவறான விஷயமும் கிடையாது. ஆனால் நீங்கள் உங்களுக்கான சில விஷயங்களை நீங்களா அது நடுவில் வந்து பிளாக் பண்ணுற மாதிரி இருக்கு. இந்த சின்ன வயசுலலாம் மேபி சம்டைம்ஸ் பார்த்துருக்கலாம், அது ஒரு கேம்ஸ் விளையாடுவாங்க சின்ன குழந்தைங்களாம் வந்துட்டு. அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுட்டு வந்துட்டு ரவுண்டாக இருக்கும், அது ரவுண்டாக நிறைய ஒரு 4-5 இதுக்கு மேலே அந்த ரவுண்ட்ஸ் அப்படியே இருக்கும். அதில் வந்து சின்ன சின்ன பால்ஸ் வந்து போட்டுட்டு அந்த பால் வந்துட்டு கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு, அந்த நேம் மறந்துட்டேன் அந்த கேம்னா, அது போயிட்டு கரெக்டாக அந்த எந்த இடத்துலையுமே ஸ்டக் ஆகாமல் நேராக போயிட்டு அந்த இதில் விழணும் அந்த மாதிரி. இப்போ உங்களுடைய லைஃப் கேம் அப்படி தான் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் வரீங்க, ஒவ்வொரு விதமாக நீங்கள் மாறி நீங்கள் தாண்டி வந்துட்டே இருக்கிறீங்க. ஆனால் அப்பப்போ கொஞ்சம் பிளாக் ஆகுறீங்க, அப்பப்போ கொஞ்சம் ஸ்டாப் ஆகுறீங்க. ஒரு ஃப்ரீயாக அந்த மூமெண்ட் இல்லை உங்ககிட்ட, அந்த ஃப்ரீ மூமெண்ட் இல்லை. நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும் இது என்ன விஷயம் என்னன்றது. ஃபைல் 1 செலக்ட் பண்ணுவாங்க. சில பேருக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் கூட சில விஷயங்கள் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கலாம், சில விஷயங்கள் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். நீங்கள் ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் அவங்க ஒரு விஷயமா இருக்கட்டும், ஒரு பர்சனாக இருக்கட்டும், நீங்கள் அதிகமாக அவங்க மேலே ரெஸ்பெக்ட் வச்சுருக்கீங்க. நீங்கள் அவங்களுக்காக நீங்கள் சில விஷயங்கள் செய்யணும்னு நினச்சிருக்கலாம். மேபி அவங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் உங்களுக்கு. இருந்தாலும் சில டைமில் வந்துட்டு உங்களுக்கான ஒரு ஃப்யூச்சர் வரும்போது சில விஷயங்கள் நீங்கள் தனியாக ஹேண்டில் பண்ணணும். எல்லாருக்குமே லைஃப்பில் வந்து ஒவ்வொரு தனித்தனி பாத் தான். உங்களுக்கான அந்த பாத் ஆல்ரெடி
டிசைட் பண்ணிட்டாங்க. காட் ஆல்ரெடி உங்களுக்கான பாதை உங்களுக்கு காமிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் அந்த பாதையில் போகும்போது ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் உண்மையாக இருக்கணும், அவங்களுக்கு துரோகம் பண்ணுற எந்த விஷயமும் கிடையாது. இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரி நீங்களே யோசிச்சுட்டு நீங்களே பிளாக் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்களே தான் உங்கள் மைண்டில் நீங்களே தான் சில விஷயங்கள் எடுத்துகிட்ருக்கீங்க. சில பேர் உங்கள் மைண்டில் வேறு விஷயங்களை போட்டு குழப்பிட்டு நீங்கள் உங்களுக்கான விஷயங்களுக்காக பிளாக் பண்ணுற மாதிரி இருக்குது. தேவையில்லாத விஷயத்தை யோசிச்சுட்டு இல்லாத ஒரு விஷயத்துக்காக பிளாக் ஆகிற மாதிரி இருக்கு. திரும்ப நார்மல் தான் இது, சும்மா சின்ன நீங்கள் கரெக்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் தான் இது எல்லாமே. சில பேருக்கு மேரேஜ் ப்ரொபோசல் எதுனா வந்திருக்கலாம். நீங்களாக வந்துட்டு ஒரு தவறாக டிசைட் பண்ணிவிட்டு அந்த விஷயத்தை வந்துட்டு வேண்டான்னு சொல்லிவிட்டு நீங்களே ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கான பர்சன் அவங்களா இருக்கலாம், மேல் ஆர் ஃபீமேல். ஓகே, இதுதான் பைல் 1 உங்களுக்கான ரீடிங். பைல் 2 உங்கள் பைலோட இவங்களும் சேர்ந்து வராங்க. ஓகே, pile 2 frequently sisters jealous of you. சில பேருக்கு ஃபேமிலியில் சிஸ்டர்ஸ் இல்லை சிஸ்டர் மாதிரி நினைக்கிற ஏதோ ஒரு பர்சன் உங்கள்கிட்ட கொஞ்சம் ஜெலஸ் ஆகிற மாதிரி இருக்கு. எனக்கு சடனாக ஒரு சாங் மைண்டில் வருது, காகித கப்பல். இந்த மாதிரி சாங்ஸ்லாம் நான் அதிகமாக கேட்டது கூட கிடையாது. காகித கப்பல், கரையில் ஓடுமா, ஏதோ ஒரு சாங். அந்த சாங் கேளுங்க, மேபி உங்களுக்கு அந்த சாங்கில் வர ஏதோ சில வேர்டிங்ஸ் ஏதாவது வந்துட்டு உங்களுக்கு ரிலேட்டடாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு மைண்ட் பல் பெரிகிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கலாம் அதில். ஆனால் அந்த ஷிப் இல்லை போட் அந்த மாதிரியான விஷயங்கள் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கு உங்களுக்கு. பைல் 2 சிக்னிஃபிகண்ட். இந்த சாங்ஸ்லாம் நான் எங்கே கேட்டேன்? சிஸ்டர்ஸ் மைண்ட் கேம்ஸ் இல்லை சிஸ்டர் மாதிரி நினைக்கிற பர்சன்ஸ் உங்கள் லைஃப்பில் யாருனா இருக்கலாம். ஃபேமிலியில் இருக்கலாம், ஒர்க் பிளேஸில் இருக்கலாம். எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ரிலேட்டடாகவே வருதுன்னு தெரியல. சில விஷயங்கள், சில சீக்ரெட்ஸ், இமோஷ்னலி பிளாக்மெயில். சில பேருக்கு இமோஷ்னலி சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் தவறாக நடக்கிறது, இமோஷ்னல் வேலை. உங்களுக்கான சில விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்காம அவங்க அதிகமாக அவங்க லைஃப்பில் அந்த விஷயங்களை எடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறது. லைஃப்பில் நிறைய விஷயங்கள் இன்னும் தெரியாமல் சில விஷயங்கள் வந்துட்டு ஒரு க்ளவுட்ஸ் மாதிரி நீங்கள் அப்படியே பாஸ் ஆகிட்டு நீங்கள் வந்துட்டே இருந்தாலும் லைஃப்பில் என்ன விஷயங்கள் நடந்தாலும்
நீங்கள் மூவ் ஆன் பண்ணிவிட்டு லைஃப்பில் நிறைய விஷயங்களுக்காக நீங்கள் போகணும்னு சொல்லி நினைக்கிறீங்க. சில பேருக்கு 2 சிஸ்டர்ஸ் இருக்கலாம். இமோஷ்னலாக தான் நிறைய உங்களை வந்துட்டு இமோஷ்னல் வாக்கி உங்களை ரொம்ப அந்த மாதிரி விஷயங்களாக தான் உங்களை வந்துட்டு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்கு. இது ஒரு விஷயம் உங்ககிட்ட இருந்து அவங்க வாங்கணும், உங்களுக்கான அந்த சில விஷயங்கள் அவங்க எடுக்கணுன்றதுனால. ஓகே, ஆனால் அவங்க என்ன ட்ரை பண்ணாலும் உங்ககிட்ட எந்த விஷயமும் எடுக்க முடியாது. எந்த விஷயமும் உங்கள் வாயிலேருந்து எடுக்க முடியாது. உங்கள் லைஃப்லேருந்து ஏதாவது ஒரு விஷயம் எடுக்கணும்னு நினச்சா அதையும் அவங்க எடுக்க முடியாது. எதனா பொருளாக எடுக்கணும்னு நினச்சாலும் உங்கள்கிட்டருந்து எடுக்க முடியாது. சில பேருக்கு உங்களுடைய பேரண்ட்ஸ் இல்லை ஆன்சஸ்டர்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. சடனாக வந்துட்டு எனக்கு கை ஷேக் ஆகுது, தெரியுதான்னு தெரியல, கை ஷேக் ஆகுது எனக்கு சடனாக. அந்த எனர்ஜி இந்த இடம் ஃபுல்லாக எனக்கு உள்ளுக்குள்ளேருந்து அப்படி ஒரு மாதிரி ஆகிட்டு இந்த கை மட்டும் எனக்கு ஷேக் ஆகிற மாதிரி இருக்குது. யாருன்னா சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம் நான் சொல்கிறேன் இந்த விஷயம். இந்த இடத்துல இருந்து அந்த நர்வ்ஸ் சம்பந்தமாக ஏதாவது சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். ஷேக்கிங், ஹேண்ட் ஷேக் ஆகுது, சிக்னிஃபிகண்ட். உங்களுக்கு இது ரிலேட்டடாக எதானா உங்களுக்கு தெரிய வரலாம். பர்சனாக இருக்கலாம், எதனா விஷயம் இருக்கலாம். இந்த எனர்ஜிஸ்லாம் நிஜமாவே ரொம்ப நம்ம அதை எடுக்கும்போது அதை நம்ம ஃபீல் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஆனால் கண்டிப்பாக உங்ககிட்ட எதுவுமே அவங்களால எடுக்க முடியாது. அவங்க என்னதான் அவங்கள வந்துட்டு இமோஷ்னலாக சில விஷயங்கள் பண்ணி உங்ககிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணி நிறைய விஷயங்களை வந்துட்டு உங்களுக்கு ஓகே நீ சொல்கிறது நான் கேட்குறேன்ற மாதிரி கொஞ்சம் அடங்கி போகிற மாதிரி என்னதான் விஷயங்கள் பண்ணாலும் சரி உங்களுடைய தலையெழுத்து மாற்ற முடியாது. நீங்கள் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகக்கூடிய பர்சன். நிறைய விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. யாராலும் ஸ்டாப் பண்ண முடியாது. இதில் எதனா மெசேஜ் வருதான்னு பார்ப்போம். Pile 2, Queen of Wands. அதுதான், யாராலும் ஸ்டாப் பண்ண முடியாது உங்களை. ஏன்னா நீங்கள் ரொம்ப ஒரு பேஷனேட்டாக ஒரு ஃபயரி எனர்ஜியில் தான் நீங்கள் வந்துட்டு லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நீங்கள் சாதிக்கிறதுக்காக பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க. யார் நீங்கள் போகிற பாதையில் என்ன விதமான ஒரு விஷயங்கள் லைஃப்பில் எடுத்துகிட்டு வந்தாலும் உங்களை யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. இந்த எனர்ஜி மாக்காளி எனர்ஜியாக நான் ஃபீல் பண்ணுறேன். மாக்காளி உங்கள் கூட இருக்கிறாங்க. உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ், உங்களோட பேரண்ட்ஸ் யாருன்னா உங்கள் கூட இப்போதைக்கு இல்லை அப்படின்னா அவங்களும் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் இது மாக்காளியோட ஒரு எனர்ஜி நான் ஃபீல் பண்ணுறது. அவங்களுடைய ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு எப்போவுமே இருக்குது. யாராவது மாக்காளி கோயிலுக்கு கூட போயிட்டு வந்திருக்கலாம். நிறைய ப்ரொடெக்ஷன் இருக்குது உங்களுக்கு. யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. மாக்காளியோட ப்ரொடெக்ஷன் ஹை லெவல் அதிகமாக இருக்கு. இது எடுக்கும் போதே இந்த பூ கூடவே வந்துச்சு. அப்போவே மைண்டில் பட்டது. கரெக்டாக தான் இருக்கு. ஓகே, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே மாக்காளி பார்த்துப்பாங்க. உங்களோட பேரண்ட்ஸ்
அவங்களும் பார்த்துக்கிறாங்க. இன்னும் அது கை ஹேண்ட் ஷேக் ஆகுறது நிறுத்தலை. ஓகே, பைல் 3 கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரீடிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ, பைல் 3 உங்களுக்கான ரீடிங். பைல் 3 நீங்கள் எனக்கு சேனல் மெசேஜ் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ஃபேமிலின்னு சொல்ல வரேன், ஃபேமிலியாக இருக்கட்டும், நீங்கள் உங்களுடைய பர்சனல் உங்கள் லைஃப்பில் இருக்கட்டும், நீங்கள் எல்லாமே வந்துட்டு எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு பிளான் பண்ணிவிட்டு சில விஷயங்களை மார்க் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கீங்க. ஏதோ விஷயங்களை நீங்கள் இதுலேயும் ஃபேமிலி தான் வந்திருக்கு. ஃபேமிலி நெகட்டிவ் பேட்டர்ன் பிரேக் பண்ணுறீங்க, ஹீல் ஆகுறீங்க. ஃபேமிலியோட நெகட்டிவ் சில பேட்டர்ன், ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், என்ன அந்த ஒரு பேட்டர்ன் சில பேருக்கு வந்து ஜென்ரேஷனாக நீங்கள் இப்படி தான் சொல்லிட்டு சில விஷயங்கள் அப்படியே நடந்துகிட்ருக்கும் உங்கள் ஃபேமிலியில். சில விஷயங்கள் மேபி நீங்கள் வந்துட்டு இது கேர்ஸாக இருக்கலாம், நம்ம ஃபேமிலிக்கான கேர்ஸ், அது எல்லாருக்குமே அப்படியே இருக்குன்னு சில பேர் இருக்குது, எல்லாருக்கும் சில பேர் இருக்குது, அந்த மாதிரி இருக்குன்னு நினச்சிருக்கலாம். ஆனால் நீங்கள் அதை மாற்றுறீங்க. ஃபேமிலியில் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பிரேக் பண்ணுறீங்க. அது கேர்ஸாக இருக்கட்டும், பாஸ்ட் லைஃப், கர்மா, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள். உங்கள் ஃபேமிலியில் நிறைய பேர் வந்துட்டு ஒரு நல்ல விதத்தில், சாரி நான் இந்த விஷயம் சொல்கிறதுக்கு, சில பேருக்கு தான் நான் சொல்கிறேன். உங்கள் ஃபேமிலியில் வந்துட்டு இன்கேஸ் உங்களுக்கு இந்த மெசேஜ் ரெசனேட் ஆச்சுன்னா, எல்லாருமே வந்துட்டு ஒரு ஏதாவது ஒரு டிசீஸ், எதனா ஒரு ஹெல்த் இஷ்யூவில் தான் கண்டிப்பாக அவங்களுடைய அந்த லாஸ்ட் அந்த இது முடிஞ்சிருக்கும். இதுவெல்லாம் வந்து அதே மாதிரி உங்கள் ஃபேமிலியில் வந்து ஒவ்வொருத்தருக்காக வந்துட்டு அந்த ஒரு ஏஜ் வரும்போது அந்த மாதிரி வரதாகவும் இருக்கலாம். சில பேருக்கு, நான் எல்லாருக்கும் சொல்லலை, உண்மை எல்லாருக்கும் சொல்லலை, சில பேருக்கு. அப்புறம் அதில் வந்துட்டு என்ன எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்காதீங்க. எனக்கு எனர்ஜி என்ன வருதோ நான் அதை தான் நான் சொல்ல முடியும். நான் வந்து ஸ்கிரிப்டெலாம் எழுதி சொல்கிறது கிடையாது, சரியா? இதில் வந்து சினிமா கதை கிடையாது, ஸ்கிரிப்ட் எழுதி எப்படி தான் சொல்லிட்டு வந்து சொல்கிறதுக்கு. எனர்ஜி நான் என்ன ஃபீல் பண்ணுறதோ அதை தான் நான் சொல்ல முடியும். ஏற்றுக்கிறது உங்கள்கிட்ட இருக்குது, ஏற்றுக்காததும் உங்கள்கிட்ட இருக்குது. இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா ஏற்றுக்கோங்க, இல்லைனா இல்லை. ஓகே, அந்த ஒரு கர்ஸ் நீங்கள் பிரேக் பண்ணியிருக்கீங்க, ஹீல் பண்ணுறீங்க. உங்கள் ஃபேமிலி அந்த ஒரு லைன், அதை வந்து நீங்கள் ஹீல் பண்ணுறீங்க. நீங்களும் ஹீல் ஆகிட்டு வந்துட்டுருக்கீங்க நிறைய விஷயம். ஆனால் நீங்கள் இதை ஹீல் பண்ணுறதுக்கு முன்னே நீங்கள் நிறைய கஷ்டங்கள் தாங்கி, நிறைய விதத்தில் நிறைய விஷயம் உங்கள் லைஃப்பில் ஏராளமாக நடந்திருக்கு. எல்லாத்தையுமே நீங்கள் தாங்கிட்டு வந்திருக்கீங்க. இந்த ஒரு விஷயம் நீங்கள் பிரேக் பண்ணுறதுக்காக உங்கள் ஃபேமிலியிலே நீங்கள் ஒரு ரொம்பவே வந்துட்டு ஒரு பிளெஸ்ட் சைல்ட். டைம் லைன் ஷிஃப்ட் ஆகிருக்கு. இந்த வருஷம் உங்களுக்கு, இந்த வருஷத்துக்கு நீங்கள் வரத்துக்கு முன்னே சில விஷயங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்க நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க, நிறைய கஷ்டங்கள். ஆனால் இந்த ஏண்ட் முடியும் போது சில நல்ல விஷயங்களும் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. சில விஷயங்கள் இந்த ஹோப் உங்களுக்குள்ளே வந்திருக்கும். ஆனால் இந்த 2025 உங்களுக்கு ஒரு பெஸ்ட் இயராக இருக்க போகுது. நீங்கள் அந்த ஒரு ஷிஃப்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த டைம் லைன்லேருந்து ஷிஃப்ட் ஆகிட்டு ஒரு நல்ல ஒரு டைம் லைன் நீங்கள் வந்திருக்கீங்க. டெஸ்பரேட் டு மீட், யார் மீட் பண்ணுறதுக்காக டெஸ்பரேட், reliable, memory of you, யாரோ ஒருத்தங்க உங்களை மீட் பண்ணுறதுக்காக ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்கிறாங்க. மேபி சில பேருக்கு எஸ், சில பேருக்கு உங்களுடைய பாஸ்ட் லைஃப் பர்சனாக இருக்கலாம். ஓகே, உங்களுக்கான மெசேஜஸ். நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துருக்கீங்க, நீங்கள் லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. உங்களுடைய டைம் லைன் சேஞ்ச் ஆனது உங்களால் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும். அந்த ஒரு ஷிஃப்ட் ஆனது உங்கள் லைஃப்பில் சில விஷயங்கள் ஷிஃப்ட் ஆகி ஒரு ஃப்ரெஷ் எனர்ஜி நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க.
இன்னும் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அந்த ஃப்ரெஷ் எனர்ஜி, ஒரு அதிகமான ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு அந்த ஒரு மைண்ட் உங்கள் லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் சால்வ் ஆகிடுச்சுன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒரு அமைதி நீங்கள் உங்களுக்குள்ளே ஃபீல் பண்ணுறீங்க. எப்படிலாம் சால்வ் ஆகும்ன்ற அந்த ஒரு தன்னம்பிக்கையில் விக்ட்ரி கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது, சக்ஸஸ் இருக்குது. பைல் 3 நீங்கள் ரொம்ப ஒரு எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஏதோ ஒரு பர்பஸ் இருக்குது உங்களுடைய இந்த லைஃப்க்கான பர்பஸ். உங்களுடைய லைஃப்க்கான பர்பஸ் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் ஃபேமிலி கர்ஸு நீங்கள் வந்துட்டு அதை உடைச்சிட்டு ஒரு இனிமே வர ஜென்ரேஷனுக்கு நீங்கள் ஒரு முக்தி வாங்கி கொடுத்துருக்கீங்க. அந்த மாதிரி அந்த கர்ஸ்லேயே அந்த இது வரக்கூடாதுன்ற மாதிரி வாங்கி கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ் எல்லாருமே உங்களை பார்த்து ப்ரௌட் பண்ணுறாங்க. இவ்வளோ நாளாக உங்களுடைய க்ரோத் எல்லாமே ஸ்டாப்பாக இருந்தது. லைஃப்பில் எல்லா விஷயமும் ஸ்டாப் இருந்தது. எல்லா விஷயமும் எதுவுமே நடக்கிற மாதிரியே உங்களுக்கு ஒரு இதுவுமே கிடைக்கல. ஆனால் இப்போது நீங்கள் எல்லாத்தையும் தாண்டி லைஃப்பில் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்களோ, என்ன மாதிரி கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணீங்களோ எல்லாமே ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் ஆக்கியிருக்கு. உங்களுக்கு லைஃப்பில் ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் ஆக்கியிருக்கு. சில பேர் ஸ்பிரிச்சுவல் பாத் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கலாம், ஹீலர்ஸாக இருக்கலாம். லைஃப்பில் உங்கள் லைஃப்பில் யாருமே ஒரு லாயலாக இருந்திருக்க மாட்டாங்க. ஹானஸ்ட் லாயலாக யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. யாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் எது பண்ணியிருந்தாலும் எல்லாமே நீங்கள் வந்துட்டு ஒரு லோன் வுல்ஃப் மாதிரி தனியாகவே எல்லாமே பண்ணியிருக்கீங்க. இப்போவும் தனியாக தான் இருக்கீங்க. ஆனால் பயங்கர ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்கீங்க. இப்போ நீங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் சேடாக இருந்தாலும் அந்த ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்குது. எதுவாக இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணுறேன், நான் அந்த விஷயத்துக்காக என்னோடய ஜேர்னி நான் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணிகிட்டே தான் இருப்பேன். யார் எங்க கூட இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி. கடவுள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. லைஃப்பில் அதுதான் நிறைய துரோகம், நிறைய டாக்ஸிக்கான விஷயங்கள், டாக்ஸிக்கான மனுஷங்க நிறைய பேரை நீங்கள் பார்த்துட்டீங்க லைஃப்பில். லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்ஸ் உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் ஒரு இந்த மாதிரி டவர் மூமெண்ட்ஸ் நடந்திருக்கு. கண்டிப்பாக ஒரு சேஞ்ச், அதான் சொன்னேன் இல்லையா, டைம் லைன் ஷிஃப்ட் ஒரு நல்ல ஒரு டைம் லைன் நீங்கள் மாறி இருக்கீங்க. லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நீங்கள் சக்ஸஸ் உங்களுக்கு தான், என்ன விஷயமா இருந்தாலும் லைஃப்பில். ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சன், ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பர்சன். உங்களுக்கான ஒரு ஸ்டேபிளான நிறைய விஷயங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் இனி இந்த வருஷம் வர வேண்டியிருக்கு. ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் லைஃப்பில் வந்து கஷ்டப்பட்டிருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃபேமிலி அந்த ஒரு லைன் அதுவே நீங்கள் வந்துட்டு ஒரு ஹீல் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் அந்த கர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஒரு பர்பஸ் இருக்குது உங்களுக்கு இந்த லைஃப் டைமில். நிறைய பேர் வந்துட்டு உங்களுக்கான வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் வேல, ஸ்பிரிச்சுவல் பாத்தில் சில பேர் வந்து உங்களுக்கான அந்த ஒர்க் மக்களுக்காக பண்ணுற மாதிரி இருக்கலாம். சில பேர் நீங்கள் எந்த ஒர்க் பண்ணுறீங்களோ, என்ன ஒரு விஷயம் நீங்கள் மைண்டில் வச்சுருக்கீங்களோ, நான் இந்த விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் வந்துட்டு மக்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். நீங்கள் எந்த ஒரு ஜாபில் இருந்தாலுமே உங்களுடைய மைண்டில் எப்போவுமே வந்துட்டு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும், ஏதாவது ஒரு ஆசிரமம் அந்த மாதிரி வைக்கணும், முதியோர் இல்லம் வைக்கணும், பெட்ஸ்க்காக ஏதாவது பண்ணணும், கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாவது பண்ணணும், ஒரு ஒரு எம்பாத் அந்த மாதிரியான ஒரு பர்சனாக தான் இருக்கீங்க நீங்கள். இந்த ஸ்பிரிச்சுவல்றது அதிகமாக இருக்குது இதில். இனிதான் நீங்கள் உங்கள் லைஃப்பில் எல்லாமே வந்துட்டு பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு
லைஃப்பில் எல்லா நல்ல விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. இதுலேயும் ஒரு ஆட்டு பார்த்துருவோம் கார்டு. இதில் எல்லாம் மெசேஜஸ் இருக்குதான்னு. நீங்கள் உங்களுடைய லைஃப் மட்டும் சேஞ்ச் பண்ணலை, எல்லாருடைய லைஃப் சேஞ்ச் பண்ணிருக்கீங்க. ஜென்ரேஷன், வரக்கூடிய ஜென்ரேஷன் எல்லாருடைய லைஃப் நீங்கள் மாற்றி அமைச்சிருக்கீங்க. எல்லாருக்குமே ஒரு நல்ல லைஃப் கொடுக்குற மாதிரி உங்கள் ஜென்ரேஷனுக்காக நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க இது ஒரு ஒர்க். ஆனால் நீங்கள் பட்ட மாதிரி கஷ்டம் யாருமே பட முடியாது. அந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் பட்டிருக்கீங்க. மேபி நீங்கள் ஃபேமிலி அந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஃபேமிலியில் வந்துட்டு ஒரு நீங்கள் நினச்ச மாதிரியான ஒரு லைஃப் இருக்காது, இல்லை இருந்திருக்காது. இது ரெண்டு தான் இருக்கும். பைசிஸ்க்கு நினச்ச வாட்டர் சைன் தான் இருக்கும் சொல்லிட்டு, வாட்டர் சைன் பைசிஸ் டவர். இதுலேயும் டவர். இதுக்கு முன்னே உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டவர் மூமெண்ட், நிறைய விஷயங்கள் நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. இப்போ ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயங்கள் நீங்கள் லைஃப்பில் பண்ணுறீங்க, எடுத்துகிட்டு வரீங்க. ஈஜிப்ட் யாருக்காவது வந்துட்டு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். ஈஜிப்ட் ரிலேட்டடாக போகணுன்ற அந்த ஒரு மைண்ட் செட்டும் இருக்கலாம். எப்பயாவது அந்த டூர் போகணும் அப்படின்ற ஒரு இதுவும் இருக்கலாம் உங்களுக்கு. ஈஜிப்ட் ஒரு ரஷ்யாவும் கேட்குது எனக்கு. சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம் யாருக்காவது. ரஷ்யா, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு யூனிக்கான பர்சனாலிட்டி இருக்கிற பர்சன் நீங்கள். கண்டிப்பாக உங்களுடைய நல்ல லைஃப், நீங்கள் நினச்ச விஷயங்கள் கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்க. இந்த வருஷம் உங்களுக்கான வருஷம். ஓகே, இதுதான் உங்களுக்கான ரீடிங். யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்றது கமெண்ட்ஸில் எப்பவும் போல் எல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, டேக் கேர். God bless.